யூனிட் 4 பாது நம்ம யூனிட் 3ல் இது வரைக்கும் ஒரு மூணு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோம். அதேமாதிரி யூனிட் 4ல் இம்பார்ட்டன்ட் கொஷின் நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஜென்ரல் லேஅவுட் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இதில் ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் இதில் இதாகும், சேமாக தான் இருக்கும். இதில் என்ன ஒன்றுனா இதில் நியூக்ளியர் ரியாக்டர் இந்த பாக்ஸ் மாரி போட்டிருக்குங்களா லெஃப்ட் சைடில், அதான் நியூக்ளியர் ரியாக்டர். அது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னக்கூடிய ஒரு இது நடக்கும். என்ன சார் இது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா, இதில் வந்து யுரேனியம் 235 அல்லது புளூட்டோனியம் 239 அப்படின்னக்கூடிய ஒரு இதை தான் நம்ம இங்கே எடுப்போம். ஒரு நியூக்ளியர் ஃபியூல் தான் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு ரேஸ் விட்டு அதை மோத விடுவாங்க. அதை உடைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த யுரேனியம் 235 அல்லது புளூட்டோனியத்தையோ என்ன பண்ணுவாங்க, உடைக்கிறப்போ அதுலேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து இப்போ நம்ம எப்படி ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் தெர்மல் பவர் பிளான்ட்டில் பாய்லரில் அந்த வரக்கூடிய ஸ்டீமை நம்ம என்ன பண்ணோம், டர்பைன் வச்சு ரன் பண்ணோம்ல, அதேமாரி இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும். அது உடைய என்ன பண்ணணும், அந்த யுரேனியத்தை நம்ம ரேஸ் விட்டு உடைக்க அதுலேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டானது அதில் தண்ணி வந்து அதில் வாட்டர் வந்து பாஸ் ஆகும். அந்த வாட்டரில் என்ன பண்ணணும், வாட்டர் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கோல்டு வாட்டரு ஸ்டீமாக மாறும். அந்த ஸ்டீமை தான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த இது இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஹாட் வாட்டர் அந்த உள்ளே போகக்கூடிய கோல்டு வாட்டர் உள்ளே போகும் நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள, வெளில வரப்போ ஹாட் கூலண்ட்டாக வரும். இப்போ இதில் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் இந்த பாய்லருக்கு பதில் இங்கே நியூக்ளியர் ரியாக்டர் வச்சுருப்போம். ஓகேங்களா, அதே சேம் டர்பைனு ஜென்ரேட்டரு, அந்த டர்பைன்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டை கண்டென்சர் பண்ணி மறுபடியும் கூலிங் வாட்டரை ஃபீட் வாட்டர் வழியாக நமக்கு பாய்லருக்கு அனுப்புவோம்ல, சேம் இதே ப்ராசஸ் தான் இங்கே என்ன பண்ணுறோம், அந்த பாய்லருக்கு பதில் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னக்கூடிய ஒரு இதில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, அங்கே வந்து ஃபியூல் வந்து கோல் வந்து நம்ம எரிச்சோம்ல, கோல் எரித்து அதுலேருந்து வாட்டர் வந்து இது பண்ணோம்ல, இங்கே வந்து அதுக்கு பதில் யுரேனியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அந்த அணு பிளவுன்னு சொல்லுவாங்க. அந்த அணு பிளவு என்ன பண்ணுவோம், வெடிக்கிறப்போ அதுலேருந்து ஹீட் வரும். அந்த ஹீட்டு வர்றப்போ அந்த ஹீட்டானது இந்த வாட்டரில் அது என்ன ஆகும், வாட்டரில் வந்து போய்ட்டு அந்த வாட்டரை வந்து ஹாட் வாட்டராக மாற்றி அந்த ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு அனுப்புவாங்க. ஸ்டீம் ஜென்ரேட்டரில் வந்து அது வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி அதை டர்பைனில் பட்டு டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் சுற்ற ஆரம்பிக்கும். அந்த எக்ஸாஸ்ட் மறுபடியும் அந்த வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஸ்டீமை கண்டென்ஸ் பண்ணி மறுபடியும் அதை உள்ளே அனுப்புவாங்க. ஓகே, அது ரீசைக்கிளே நடக்கும். இதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் ராட்ஸு, அடுத்து வந்து மாடரேட்டர் நம்ம வாட்டரை தான் அங்கே மாடரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது கண்ட்ரோல் ராட்ஸ்னால் அதில் தான் வந்து நம்ம அந்த ஃபியூல் இது வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து கண்ட்ரோலாக ரொம்ப இது நடக்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ராசஸ்ஸை. அடுத்து ஃபியூல் ராட்ஸ் அந்த யுரேனியம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள இருக்கிற பார்ட்ஸுகள். ஓகேங்களா, இதில் மிச்சம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்டீம் டர்பைன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஹீட் எனர்ஜியை வந்து மெக்கானிக் எனர்ஜியாக மாற்றும். ஜென்ரேட்டர் வந்து மெக்கானிக் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றும். கண்டென்சர் என்ன பண்ணணும், வரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸை மறுபடியும் அது என்ன பண்ணணும், கண்டென்ஸ் கூல் பண்ணி மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது கூல் பண்ணுறதுக்கு கூலிங் டவருங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. இதை கொஸ்டின் கேட்பாங்க. இதில் டைப்ஸ் இருக்குப்பா நிறையா. இதில் ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், PWR சொல்லுவாங்க. இதில் சேம் அதே இது தான். இதில் அந்த ஸ்டீம் இங்கே பாருங்கள், இதில் ஸ்டீம் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, இதில் இருக்குது பாருங்கள், ஸ்டீம் ஜென்ரேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் லேஅவுட் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதுக்கு பதிலாக இதில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அல்லது பாய்லர் வச்சுருப்பாங்க. இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான். சேம் டயக்ராம் தான். ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர் கேட்டோன்னா அதேமாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாம் வரைஞ்சிட்டு அங்கே இதுக்கு பதில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பாய்லரு நடுவில் சென்டரில் வரைஞ்சிருக்கணும். அதான் இதுக்கும் இல்லை. அடுத்தது 3வது டைப்பு பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், PWRன்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே இப்போ அதில் வந்து சொன்னல அது இருக்காது. ஸ்ட்ரைட்டாக நியூக்ளியர் ரியாக்டரு அதுலேயே ஸ்டீம் ஜென்ரேட் ஆகிடும். அது டர்பைனில் பட்டு ஜென்ரேட்டர் பட்டு வந்துடும். ஓகேங்களா, அந்த நடுவில் ஸ்டீம் ஜென்ரேட்டரோ இல்லை பாய்லரோ இருக்காது. அதான் வந்து பார்த்திங்கன்னா பாய்லிங் வாட்டர் ரியாக்டர். இதில் செல்ஃபாக அதுவே ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணிக்கும். இது வெளில வர்றப்பே பாருங்கள் ஸ்டீமாக வெளில வருது. ஓகேங்களா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் விட்டு வெளில வரப்பே ஸ்டீமாக வெளில வருது. அது டர்பைனில் பட்டு டர்பைனை ரன் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்த டைப்பு கேண்டு மீன்ஸ் என்னென்னா பாருங்கள், கெனடியன் லிட்டோரியம் யுரேனியம். இந்த டைப் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஹெவி வாட்டர், இந்த மாடரேட் வந்து இதுக்கு மேலே இந்த 3 பார்த்தோம்ல 3 டைப், அதுக்கு எல்லாத்துக்குமே மாடரேட்டராக வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஹெவி வாட்டர்ன்ட்டு ஒரு D2Oன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெவி வாட்டர் இங்கே யூஸ் பண்ணுவாங்கப்பா. மற்றபடி எங்கே பாருங்கள், இந்த இது மட்டும் நியூக்ளியர் ரியாக்டர் டைப் மட்டும் இது மாறும்.
அந்த டிசைன் மட்டும் மாறும். மிச்சம் எல்லாம் டர்பைனு, ஜென்செட்டு எல்லாமே அதே தான், ஜென்ரேட்டட். ஓகேங்களா. இந்த ரியாக்டர் மட்டும் இதில் மாறும். இதில் ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டீம் ரெண்டுத்தையும் ஸ்டீம் கலெக்டர் யூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் ரியாக்டர் டைப் மட்டும் மாறும். அது மட்டும் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டராக ஹெவி வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இது வந்து ராஜஸ்தான் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது கேண்டு டைப்பு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து நேச்சுரல் யுரேனியம் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு இது. ஓகேங்களா. அப்போது நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் லேஅவுட் ஒன்று, அடுத்த டைப்ஸ் வந்து இந்த ப்ரெஷரைஸ்டு வாட்டரு, பாயிலிங் வாட்டர் ரியாக்டரு, அடுத்து கேண்டு டைப்பு. இந்த 3 டைப் இது டயக்ராம் பார்த்துங்க. ஏன்னா இதில் வந்து அந்த ரியாக்டர் இது மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். சின்ன சேம் அந்த நியூக்ளியர் லேஅவுட் பார்த்துக்கிட்டாலே அது வர டயக்ராமில் இதில் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மட்டும் என்னென்ன வரும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஷரைஸ்டு வாட்டருக்கு வந்து பாய்லர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அல்லது பாய்லர் யூஸ் பண்ணுவாங்க. பாயிலிங் வாட்டர் ரியாக்டரில் அதுவும் இருக்காது. அது கேண்டு டைப்பில் இந்த நியூக்ளியர் ரியாக்டரு அந்த இது டிசைன் மாறும். ஓகேங்களா. பார்த்துக்குங்க. இது இப்போ நான் இந்த 4 இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும்பா. நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதில் நான் சொன்ன 4 இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. இந்த டயக்ராமாக நல்லா, ஏன்னா இது உங்கள் டயக்ராம் அதுதான் உனக்கு கம்பேரிசன்